இவர்கள் கர்த்தருடைய சேனைகளாய் மாற்றப்பட்டார்கள். கர்த்தருடைய சேனை என்று அழைக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய சேனை என்று இவர்கள் அழைக்கப்பட்டாங்க. இதுவரைக்கும் இவங்க அடிமைத்தனம். ஆனா கர்த்தருடைய சேனை. என் அன்பு சகோதரனே, இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நீ சேனைக்கு சமம். நீங்கள் ஒரு சேனைக்கு சமம். நீங்க யாரு தெரியுமா? கர்த்தருடைய சேனை. அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற உங்களை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறாரு, நீங்கள் கர்த்தருடைய சேனை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சேனையா இவங்க மாறுறதுக்கு அல்லது அடிமைத்தனத்திலிருந்து இவங்க மீட்டுக் கொள்ளப்படுகிறதுக்கு அங்கே ஒரு காரியம் நடந்தது. என்ன காரியம்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே இவர்களுக்கு என்ன நடந்தது பாருங்க. 12:3 வேதவசனம், நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடுவீங்க. அதாவது அந்த இடத்துல என்னன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அது பஸ்காவா ஆசரித்து அல்லது அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும்னா ஒரு பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக எடுத்து அதை என்ன செய்யணும்னா அது வெட்டப்படணும். அங்கே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரி, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்தார் என்பதனுடைய அடையாளமே என்னன்னா அங்கே ரத்தம் சிந்தப்பட்டதே. இந்த 12ஆம் அதிகாரத்துல ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்களில் என்ன செய்யறாங்கன்னா தெளிக்கிறாங்க. வீட்டு நிலைக்கால்களில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா பூசுறாங்க. அப்படி பூசின அந்த அதிகாரமே சொல்லப்படுகிறது. அப்படி பூசி இயேசு கிறிஸ்து, அதாவது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க? வீட்டு நிலைக்கால்களில், அதாவது ரத்தம் சிந்தப்பட்ட உடனே அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள். ரத்தம் சிந்தப்பட்ட உடனே அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள். அவங்க மேல் இருந்த அடிமைத்தனம் விலகின உடனே அடிமைத்தனம் விலகின உடனே அவர்கள் கர்த்தருடைய சேனையாய் மாற்றப்பட்டார்கள். கர்த்தருடைய சேனை மாத்திரமல்ல, அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வராங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து புதிய காரியத்தை